ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா தீபா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ரம்யா மாட்டிப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் என் அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் இருந்து நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தண்ணியில் மிதக்கிற பரிகாரம் பண்ண போகிறேன். இதில் என் உயிருக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இதில் என் அத்தை பொழைச்சி என் உயிர் போனால் என் அத்தைக்காக உயிர் போகிறத கூட பெருமைப்படுறேன். இந்த விஷயத்த முக்கியமாக என் புருஷனுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாரும் என்னை பற்றி கவலைப்படவும் வேணாம், யாரும் என்ன தேடவும் வேணாம். இது என்னோட தனிப்பட்ட முடிவு தான். இதில் யாருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால நம்ம ரம்யாவும் நாம் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னுட்டு தீபாவை கூட்டிகிட்டு போய் பரிகாரம் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி முடிச்சுட்டு நேராக செங்கல்பட்டில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வந்து தீபா ஒரு பெட்டியில் அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ சாயங்காலம் ஆக போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெட்டியில் கைத்தையும் கட்டிடுறாங்க. மெதுவாக குளத்தில் இறக்கிடுறாங்க. ஸோ தீபாவோட பெட்டி வந்து மிதங்கி போயிட்டுருக்கு. அப்போ அந்த சாமியார் அதான் குளத்தில் இறக்கி அடிச்சில்ல, வாங்க போகலாம் அப்படின்னதும் இல்லை, இன்னும் நல்லா ஆழமாக போகட்டும், அப்போ தான் கைத்தை விட்டாலும் தண்ணியில் அடித்து எங்கேயாவது கொண்டு போட்டுரும், தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணுங்கிற மாதிரி ரம்யா வந்து கைத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நைட் ஆகிட்டே போயிடுது. இன்னொரு பக்கம் பரிகாரமும் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நடுராத்திரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மீனாட்சி யோசிக்கிறாங்க, இன்னும் இது தீபா வந்து வீட்டுக்கு போனாலும் இன்னும் வந்திருக்கணுமே, ஆனால் ரொம்ப நேரமாக தீபாவை காணுமே, சரி எதுக்கும் தீபாவுக்கு ஃபோன் போடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் தீபாவோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. உடனே கார்த்திக்கு கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி தீபாவை காணுமே, தீபா வீட்டில் இல்லையோ என்னவோ, ஆமாம் உங்ககிட்ட போகிறது எங்கேயாச்சும் சொல்லிட்டு போனாலா அப்படின்னு கேட்டதும் இல்லையா நீ அப்படின்னதும் நம்ம மீனாட்சி ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் போட்டு வீட்டில் தீபா நிற்கலா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, ரொம்ப நேரமாக தீபா வீட்டில் இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சொன்னதால் மீனாட்சி தான் கண்ட கனவை வந்து நினச்சி பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, ஏற்கனவே தப்பான கனவு வர கண்டுட்டோம், இந்த மாதிரி டைமில் தீபா எங்கே போயிருப்பா அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி, எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஏற்கனவே அத்தை தன் கையால் தாலியை எடுத்து கொடுத்தா தான் கழுத்தில் கட்டுறன்னு தாலியை வரை கலட்டி வச்சுட்டா தீபா. இப்போ தீபா வீட்லேயே இல்லையா அண்ணி, அவங்க ஃப்ரெண்ட் அம்மா வீட்டில் இருக்கலாம், எனக்கு ரம்யாவுக்கு ஃபோன் போட்டு பாருங்கள் அப்படின்னதும் நம்ம மீனாட்சி ரம்யாவுக்கு ஃபோன் போடுறாங்க. அப்போது ரம்யா வந்து இவங்க எதுக்கு இப்போ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுக்காமலே விட்டுடுறாங்க. தம்பி ரிங் போகுது, ரம்யா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னது. சரி அண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்திக் வந்து தீபாவுக்கு எடுக்கிறாங்க. தீபா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. உடனே ரம்யாவுக்கு எடுத்ததும் ஐயோ கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு ரம்யா பயப்படுறாங்க. உடனே ரம்யா வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. சொல்லுங்கள் கார்த்தி, மேம் எங்கே இருக்கீங்க, நான் வீட்டில் தான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கா அப்படின்னதும் இல்லை மேம், நான் தீபாவுக்கு ஃபோன் போட்டேன், தீபா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது, அவங்க எங்கள் வீட்டில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இல்லை. ஆமாம் உங்கள் வீட்டிலே நிற்காங்க. இல்லையே கார்த்தி, நான் காலையிலேருந்து தீபா கூட பேசவே இல்லையே அப்படின்னு ரம்யா அவர் வெடியை விட்டது. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வச்சுட்டு குழப்பம் அடைகிறாங்க. என்ன பண்ணுறது, தீபா யார்கிட்டே சொல்லாமல் போக மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும்போது தீபா கார்த்திக்கிட்ட சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படி பரிகாரம் பண்ண போகிறேன்னு. உடனே நம்ம கார்த்தி உஷாராயிடுறாங்க. அன்னி பதட்டப்படாதீங்க, ஏற்கனவே அம்மா வந்து காப்பாற்ற முடியாதுன்னு வர டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்கு தீபா கண்டிப்பாக பரிகாரம் தான் பண்ண போயிருக்காங்க அப்படின்னதும் எப்படி கார்த்தி சொல்கிறீங்க, நீ காலையிலேயே தீபா இப்படி இன்னைக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அண்ணி, நான் தான் காதில் வாங்கிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னதும் சரி தம்பி அப்படின்னா ஓகே, இருந்தாலும் பதட்டமாக இருக்குது, அவள் எந்த கோவிலுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சால் கூட நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே அண்ணி, இருட்டடிச்சில் கண்டிப்பாக அவங்க கோவிலில் தான் இருப்பாங்க, நாளைக்கு காலையில் வேணும்னா பார்க்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தி அதை அசால்ட்டாக விட்டுடுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் போனதும் தீபாவால் இருக்கவே முடியலை. ஏன்னா மூச்சு தட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க இருக்கிறது பெட்டிக்குள்ளே இல்லையா. ஸோ ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஆழமாக போனதும் தண்ணியில் வந்து அதிகரிக்குது. உடனே ரம்யாவும் அந்த யோசிச்சு சேர்ந்து கைத்தை விட்டுடுறாங்க. ஸோ பெட்டி வந்து தாறுமாறாக தண்ணியிலே அடித்து போயிடுது. நம்ம ரம்யா கண்ணுக்கே தெரியாமல் போயிடுது. மேம் அவள் கதை முடிஞ்சிருச்சு மேடம், இனி இங்கே நம்ம நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுக்காக வந்தோமோ அந்த காரியத்தை சாதிச்சிட்டோம், இனி இங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக யாருக்கும் சந்தேகம் வந்துடும், வாங்க போகலாம் அப்படின்னுட்டு ரம்யாவும் அந்த யோசிரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரம்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க.
ஸோ விடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி வந்து தம்பி இப்போ வரைக்கும் ஃபோன் ஒர்க் ஆகுதே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, நாங்கள் அத்தை கூட இருந்துக்கோம், நீங்கள் எதுக்கும் தீபாபுரம் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னதும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு தீபா வழமையாக எந்தெந்த கோவிலுக்கு போவாங்களோ அத்தனை கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் தீபாவை காணும். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம தீபா வந்து எப்படி இருந்தாலும் அம்மனை வேண்டிக்கிட்டு தான் தண்ணியில் வந்து மிதங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம அம்மனோட அருளால் அபிராமிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சி வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நம்ம அருண் வந்து பார்த்துட்றாங்க. டாக்டர் வந்து பாருங்கள் டாக்டர், எங்கள் அம்மா கிட்ட அசைவம் தெரியுது அப்படின்னதும் உடனே டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஆமாம், கொஞ்சம் இருந்ததை விட இப்போ அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்களே, கண்டிப்பாக இது கடவுளோட அருள் தான். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு எக்மோ கருவி போட்ட வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் வந்து அபிராமியை செக் பண்ணுறாங்க. வாவ், மெடிக்கல் இஸ் மிராக்கிள். இனி அவங்களுக்கு எக்மோ கருவி போட்டவே தேவையில்லை. கொஞ்ச நாளைக்கு இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நிரந்தரமாக எங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் அருணாச்சலம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையிலே சொல்லப்போனால் எங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்குங்க. மூண்டு கொண்டாடிப்பட்ட ஒருத்தங்க இப்படி பொழைச்சி வருவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னதும் ஆமாம், கண்டிப்பாக நம்ம தீபா வந்து செய்கிற பரிகாரத்தால் தான் அத்தை வந்து உயிர் பொழைச்சிருக்கணும் அப்படின்னதும் ஆமாம், சொல்லப்போனால் நம்ம தீபா தான் என் நாச்சியாரை உயிர் பொழைக்க வச்சிருக்கா. முதல்ல தீபாவுக்கு இந்த விஷயத்த ஃபோன் போட்டு சொல்லு அப்படின்னதும் உடனே மீனாட்சி நான் ரொம்ப நேரமாக ஃபோன் எடுக்கிறேன் மாமா, அவள் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா. சரி கார்த்திக்கிட்ட சொல்லுமா, பாவம் என் புள்ள பார்த்துட்டுமா இருப்பான் அப்படின்னதும் உடனே நம்ம மீனாட்சி கார்த்திக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னதும் கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணி என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, நான் இப்போ கூட சொல்கிறேன். தீபா வந்து ரொம்ப கடினமான ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறா, அதனால தான் கடவுளே நம்ம அம்மாவை நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம எல்லாரும் தீபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த விஷயம் தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட போகிறது நம்ம தீபா தான். ப்ளீஸ் தம்பி, தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டதோ இல்லை அண்ணி, நான் எல்லா கோவிலையும் தேடி பார்த்துட்டேன், தீபாவை காணும் அப்படின்னதும் மீனாட்சி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. ஏற்கனவே களத்துலேருந்து தலையை கலட்டி வச்சுட்டா. நான் யார்கிட்டையும் சொல்லலை தம்பி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், தீபா தண்ணியில் அடித்து போகிற மாதிரி. ஒருவேளை தீபாவுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னதோ ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க பரிகாரம் தான் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் வேறு எதுவும் கோவிலுக்கு போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க அண்ணி. எப்படியாச்சும் அம்மா கண் முழிக்கிறதுக்குள்ளே தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து எல்லா இடங்கள்லையும் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரம்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. அபிராமிக்கு வந்து இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லுதும் என்னம்மா ரம்யா சொல்கிறா? ஆமாப்பா, அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி எதுக்கு எட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேருமே கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் எல்லா இடங்களையும் தேடி அலைஞ்சிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அண்ணி எங்கே தேடி தீபாவை காணும் அப்படின்னதும் மீனாட்சி அதிர்ச்சி ஆகிறாங்க. தம்பி நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு என்னப்போ தப்பாகவே தோணுது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் ரம்யா வந்து என்னாச்சு கார்த்தி, தீபாவை பார்த்துட்டிங்களா? இல்லை மேம், எங்கே தேடியும் காணும் அப்படின்னதும் ரொம்ப நிம்மதியாக இருக்குப்பா, தீபா செஞ்ச பரிகாரத்தால் தான் இன்னைக்கு உங்கள் அம்மா வந்து பொழைச்சிருக்காங்க, உண்மையிலேயே மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னதும் ஆனால் தீபாவை காணுமாப்பா அப்படின்னதும் ரம்யா அப்பா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க.